ஹாய் வணக்கம். ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன சமையல்னு பாத்துடலாமா? என்ன சமையல்னு பார்க்கலாமா? ஓகே வாங்க பார்க்கலாம். சாதம் சூடா வடிச்சு வச்சிருக்கேன். அடுத்து தக்காளி ரசம். தக்காளி ரசம் தக்காளி ரசம் கொள்ளு ரசம் தான் பிடிக்கும். ஆனால் இன்னைக்கு தக்காளி ரசம் செமையா இருக்கும். ஓகே வாசம் சூப்பர். அடுத்து வந்து என்னன்னு சொல்லுங்க பாருங்க. என்னடாது நீங்க சொல்லுங்க என்னன்னு. சின்ன பச்சை பயிரா? பச்சை பயிறு. ஓ, பச்சை பயிர் சுண்டல். சிறுதானியத்துல பச்சை பயிர் சுண்டல். பச்சை பயிர் வேக வச்சு தாளிச்சு விட்டுக்கிறேன். சுண்டல் சூப்பரா இருக்கும். ஓகே. அடுத்து அவரைக்காய் பொரியல். ரைட். தக்காளி ரசத்துக்கு இது சூப்பர். அது வந்து ஸ்நாக்ஸ், இது வந்து கடிச்சுக்கிறதுக்கு. அவரைக்காய் பொரியல். அடுத்து பழம்னா நம்ம தோட்டத்திலே பழுத்தது, இயற்கையா பழுத்தது. அதனால அந்த மாதிரி கிடைக்கிறது பெரிய இதுதான். சமையல பார்த்தாச்சு. அதனால சூப்பரா செஞ்சிருக்கீங்க. அதாவது என்னன்னா தக்காளி ரசம் சாதம் போட்டு அவரைக்காய் பொரியல் சாப்பிட்டு கடிச்சிட்டு சாப்பிட்டு அப்புறமா டிவி பார்க்கக்குள்ள இதை ஸ்நாக்ஸா சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். அதனால நான் வாரம் சுத்திட்டு வந்து நீங்க போயிட்டு வரதுக்குள்ள எவ்வளவு செஞ்சுருக்குன்னு எப்படின்னா ஆதங்கம் கொஞ்சம் டேஸ்ட் பாக்குறதுக்கு. இது வந்து என்னன்னா டிவி பார்த்துட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கு. பச்சை சாப்பாடு போடுங்க, சாப்பிடுவோம். பாருங்க அப்படி சூடா சுட சாதம், வடிச்ச சாதம், குக்கர்ல வச்சதில்ல. தக்காளி ரசம். ஓகே. சூப்பர். வாங்க சாப்பிடலாம். எல்லா ஐட்டமும் ரெடியா இருக்கு. இதுல புதுசா என்னன்னா பப்பாளி பழம் சாப்பிட்டு அதை ஒரு பீஸ் கட் பண்ணி சாப்பிடணும். பப்பாளி பழம் நம்ம தோட்டத்துல இருந்து அந்த பப்பாளி. தக்காளி மட்டும் எடுத்து வச்சுருவோம். தக்காளி மட்டும் எடுத்து வச்சுட்டு பெருசா பீஸ் மட்டும் அப்புறம் அப்படியே போட்டு பெஞ்சிக்கணும். தக்காளி இது வந்து இவருக்கு தக்காளி ரசம், கொள்ளு ரசம் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பூரா ஒருக்கா கடிச்சிட்டு சாப்பிட்றதுக்கு. பாருங்க நம்ம தோட்டத்துல இருந்து பப்பாளி பழம், நம்ம தோட்டத்துல இருந்து அப்பா கொண்டு வந்த வாழைப்பழம், பச்சை பயிறு சுண்டல், ஊற அவரைக்காய் பொரியல். வாழைப்பழம்னாவே கவுண்டமணி ஞாபகம் வந்துடும். கவுண்டமணி செந்தில். ஆமா, கவுண்டமணி செந்தில். தக்காளி மட்டும் எடுத்து வச்சிடணும். மீதி அப்படியே போட்டு அணைஞ்சு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாத்துருங்க. உண்மையுமே தக்காளி ரசம் மட்டும் வச்சு இப்படி அவரைக்காய் பொரியல் மட்டும் கடிச்சிட்டுமா செம்மையா இருக்கும். ஓகேங்க, பாய். அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.